தயவுசெய்து என்னோடு சேர்ந்து வேதத்தை திருப்பி கொள்ளுங்க, கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். நான் திருப்பி சொல்றேன், ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுகம் என்பது மிக மிக முக்கியம். இப்போ ஒரு திருச்சபைக்கு வரோம், சில வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொல்ல கவனிங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு பிரதர் இருக்காரு, அவருக்கு உடம்புல எல்லாம் அங்கங்க காயமா இருக்கு, புண்ணா இருக்கு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு காயம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்ப அந்த மனிதர் சபைக்கு வராருன்னு வச்சுங்க, நாம அவர் ஓடி போய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு அவங்கள கட்டி பிடிச்சி எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டி பிடிச்சோன்னா ஐயோயோன்னு கத்துவாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள நிறைய புண்ணும் ரணங்களும் காயங்களும் இருக்கிறது. அப்போ காயம் இருக்கிற ஒரு மனிதன் அரவணைப்பை விரும்ப மாட்டான். ஏன்னா உள்ள இருக்கிற அந்த காயம் அவர்களை வேதனைப்படுத்தும். அப்போ ஒரு சபைக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அந்த கர்த்தருடைய அரவணைப்புக்குள்ள அவன் வரணும்னு சொன்னா, அந்த அரவணைப்பு அவனுக்கு பிடிச்சிருக்கணும்னு சொன்னா அவன் காயம் இல்லாதவனா இருக்கணும். இருதயத்தில் பல காயங்கள் இருந்தா அவங்களுக்கு அந்த அரவணைப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப மாற்ற வேண்டியது முதலாவது காயங்களை ஆற்றணும். அந்த காயங்கள் நிறைய சொல்லலாம், கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், பகைகள். ஒரு சிலர் பாருங்க, நான் இப்படி தான், அது கிடையாது, அதெல்லாங்க செல்லாது, நான் இப்படி தான் கிடையாது, நான் இப்படி ஆயிட்டேன், கர்த்தர் என்னை புது சிருஷ்டிப்பாக்கினார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி, ரட்சிக்கப்படுவதற்கு பின்னாடி இப்படி. ஆரம்பத்தில் சவுல் சொல்றாரு, ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு பவுல் சொல்றாரு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறணும், ஆண்டவருடைய அரவணைப்புக்குள்ள வரணும். அப்போ அந்த காயங்கள் ஆற்றப்படும்படி முதல்ல நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்க, 2 விஷயம் கிறிஸ்தவ மக்களை ரொம்ப வேதனைப்படுத்துகிறது. ஒன்று தரித்திரம், இன்னொன்று வியாதி. இந்த வியாதிகள் மேலே ஒரு அதிகாரத்தை நாம் செலுத்தணும். அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்கிறோம், அறிக்கை பண்ணுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, பாடுங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்க, வியாதியை பார்த்து எதிர்த்து பேசுங்க, அந்த வியாதி வெளியே போகணும்னு சொல்லுங்க. வியாதி ஏற்றுக்கொள்ளாதீங்க, அது கர்த்தரின் ஆசீர்வாதம் கிடையாது. மரணம், வியாதி, தரித்திரம், இயலாமை, வறுமை, வெறுமை, இதெல்லாம் மாறணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுச்சான், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்பட்டதுன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ தரித்திரம் நல்லதா அப்படின்னா தரித்திரம் நல்லது கிடையாது. சுவாபங்கள் மாறணும், காயங்கள் மாறணும். அந்த காயங்கள் மாறணும்னா தேவனிடத்தில் வரணும், ஒளியாகிய கிறிஸ்துவிடத்தில் வரணும். அந்த கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது அந்த ஒளியின் இடத்தில் வருவது தான் அறிக்கை. அதனால் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது உங்களுடைய அறிக்கைகள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை என்னை மாற்றும், என்னை உருவாக்கும், நல்ல சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். சரி, வேதத்துக்குள்ள வரலாம். நீதிமொழிகளுடைய புத்தகம் 11வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி 14வது வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில், இந்த வசனத்தை நல்ல கவனிங்க ஐயா, திருப்பி படிங்க, இந்த வசனத்தை படிங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். கவனிங்க, எந்த இடத்துல ஆலோசனை இருக்கிறதோ, இந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மனசில்லைன்னு சொன்னா அந்த கடினமான இருதயத்தை கர்த்தர் கொடுக்கல, பிசாசு கொடுக்குறான். நம்முடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் பாருங்க, ஆலோசனை. உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ மக்கள் ஆலோசனை இல்லாததுனால, ஒரு சிலர் சொல்லுவாங்க, அன்றைக்கே எனக்கு இப்படி ஒரு யாராவது அட்வைஸ் பண்ணியிருந்தா என் வாழ்க்கை இப்படி இருந்திருக்குமே, அன்றைக்கி யாராவது எனக்கு புத்தி சொல்லியிருந்தா, அன்றைக்கே எனக்கு யாராவது அதை குறித்து பேசியிருந்தா, அந்த உணர்வுகள் நிறைய வரும் பாருங்க. இடையில கூட ஒரு நாள் ஒரு சிஸ்டரிடத்தில் பேசும்பொழுது அவங்க 3 குழந்தை அவங்களுக்கு இருக்குது, அதனால் கருவை கலைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அப்போ அவங்கள தடுத்து அவங்கக்கிட்ட பேசினேன். ஏன்னா இடையில நான் ஒரு செமினாரில் அட்டன் பண்ணும்போது அந்த இடத்துல கருக்கலைப்புங்கிறத குறித்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்க. யாருமே அதை குறித்து பேசினதில்லை. அப்போ அங்கே போய் படிக்கும் பொழுது அதை கேட்கும் பொழுது தான் எனக்கு நிறைய காரியம் புரிஞ்சது. அப்போ அந்த சிஸ்டர்கிட்ட பேசணும், நீங்கள் தயவுசெய்து கருவை கலைக்காதீங்க, அது நல்லது கிடையாது, இல்லை 3 குழந்தை இருக்குது அப்படின்னா இது ஆண்டவர் கொடுத்தது, போக வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஆலோசனை, திருச்சபையில் இதெல்லாம் பேசணும். சில ஆலோசனைகள், இந்த ஆலோசனை இல்லாததுனால தான் ஜனங்க சீர்கட்டு போகிறாங்க. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரலும் அவங்களுக்கு ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆலோசனையை தள்ளி விடாதீங்க. வசனம் சொல்லுகிறது, வசனத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்க. இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விதங்கள், இந்த இருதயம், அந்த இருதயம் குணப்படணும். நீங்கள் சுகமாக வாழணும்னு சொன்னால், சுகம் என்பது மிக முக்கியம். நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும்னா முதல்ல இருதயம் குணப்படணும். இந்த இருதயத்தில் தான் எல்லாமே இருக்கு. இந்த இருதயம் குணப்படலைன்னு வச்சுக்கோங்க, உங்க முகம், இருதயத்தை வச்சு முகமே தெரியும். உள்ளுக்குள்ள உங்களுக்கு வேதனை இருக்குன்னு வச்சுங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இருக்கிறேங்க அப்படிம்பாங்க.
அதே உண்மையாவே சந்தோஷமா இருக்கிறவங்க கிட்ட எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற, எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறேனே, சந்தோஷமா நீ எப்படி இருக்கிற, அவங்களுடைய வார்த்தை அப்படி இருக்கும். அந்த இருதயத்தினுடைய, அதான் உலகத்தில் சொல்றாங்க இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ அந்த இந்த ஆலோசனையை வைத்து தான் இருதயமே சீர்படும். சில ஆலோசனை வரும் பொழுது கடினமான இருதயம் கூட லகுவா மாறிடும். ஆமா, எவ்வளவோ கடந்து வந்தோம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறார், பார்த்து கொள்வார். ஆகார் சொன்னது போல, நீர் என்னை காண்கிற தேவன், வனாந்திரத்தில் கூட குழந்தைக்கு தண்ணியை கொடுக்க அவரால் கூடும் என்பது போல வனாந்திரத்தில் கூட கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவரால் கூடும். அதனால உங்களுடைய மனதில் வர வேண்டியதெல்லாம் முதல்ல இந்த ஆலோசனை குறித்து. இப்ப திருப்பி படிக்கலாம் பாருங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அப்ப ஆலோசனையினாலதான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, மனநோவு தான் பல பேருக்கு பல வியாதிக்கே காரணம். இந்த ஆலோசனை இருக்கிற குடும்பம் பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க குடும்பம் ஒரு தேன் கூடுன்னு சொல்லுவாங்க. அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த இருதயம் குணப்படணும் அப்படின்னா ஆலோசனை தேவை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், யோவானுடைய புத்தகம் 3வது அதிகாரம். ஒரு மனிதன் சுகமா வாழ்வதற்கு 1 யோவானுடைய புத்தகம் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 20 படிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 3வது அதிகாரத்துல இங்க கவனிங்க, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து, இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் படிக்க போறோம், அதனால அதுக்கு முன்னாடி ஒரு சிலரை மாத்திரம் கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய மனதில் வாங்கணுங்கிறதுக்காக. இந்த இடத்துல இருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ரெண்டாவது, உங்களை சுகமா உங்களை வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் இயேசு சிலுவையை எடுத்தார். உங்க குடும்பம் பிரிஞ்சிருக்க கூடாது, உங்க குடும்பத்தில் யாரையும் நீங்க இழந்துடக்கூடாது, உங்க ஜெபத்தாலும் உங்க குடும்பம் கட்டப்படணுங்கிறதுக்காக தான் உங்களை ஒரு முன்மாதிரியா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு யோசேப்பை போல உங்க குடும்பத்தையே போஷிக்கும்படி, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆதரவா இருக்கும்படி உங்களை கர்த்தர். சகை பாருங்க, சகை கிட்ட சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு சகை நிமித்தம் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, அதுபோல உங்க நிமித்தம் உங்க குடும்பத்துக்கே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படி நீங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதனால கொஞ்சம் கூட கவனிச்சுட்டு வாங்க. நம்முடைய இருதயம் முதல்ல மாறணும். நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு பாவி, எனக்கு எதுவும் தெரியாது, என்னை யாருமே நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னுடைய சுபாவம் இப்படி, நான் ஒரு கோபக்காரி, நான் ஒரு கோபக்காரன், இதெல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு முதல்ல உங்க மனதில் வரணும், நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசி, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடு. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அது போல நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவ மனுஷி, நான் தேவனுடைய பிள்ளை, என்னை நாளுக்கு நாள் என்னை மாற்றிக்கொள்ள என் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அந்த சுபாவங்கள் நமக்குள்ள வரட்டும் பாருங்க. இப்ப வசனம் சொல்லுது பாருங்க, நம்முடைய இருதயம் நம்மை பாவி, குற்றவாளி, இந்த மாதிரி நம்மை தீர்க்காதபடிக்கு. சில பேர் பாருங்க, சில நேரத்தில் ஏதாவது புத்திமதி சொன்னா உடனே ஒரு சிலருக்கு கோபம் வந்துடும். கோபம் வரக்கூடாதுங்க, புரிஞ்சுக்கணும். நம்முடைய இருதயமே நம்ம குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்தில் பெரியவராக இருந்து சகலத்தையும். அப்போ உன் இருதயம் உன்னை குற்றப்படுத்துதுன்னா, இந்த இருதயத்தை, இந்த குற்றப்படுத்துறத இருதயத்தை விட இயேசு பெரியவர். அதனால குற்றப்படுத்துற இருதயத்துக்கு செவி கொடுக்காம இயேசுவுக்கு செவி கொடுங்க. இது புரியல, நீங்க தொடர்ந்து படிங்க, இன்னும் புரியும். அடுத்த வசனத்துக்கு வாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு, உனக்கு தைரியம் வரணும் அப்படின்னா முதல்ல உன் இருதயம் உனக்கு குற்றவாளியா தீர்க்க கூடாது. வளர்ச்சி வரணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு விதை விதைக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், விதை போட்டு தண்ணி ஊற்றி வளர்க்குறோம், கொஞ்சம் தூரம் வளருது, அதுக்கப்புறம் அது வளரலை. ஏன் வளரல அப்படின்னா, உடனே அந்த மண்ணை தோண்டி பார்க்கணும். தோண்டி பார்த்தா அடியில் பாறை இருக்கு, அந்த பாறை இருக்கிறதுனால அது என்ன செய்யலை, வேர் விடலை. அப்போ முதல்ல என்ன செய்யணும், அந்த பாறையை உடைக்கணும். அந்த பாறையை உடைச்சாதான் வேர் உள்ள போகும். அதே போலதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வளர்ச்சி வரணும். அந்த வளர்ச்சி வரணும்னா இருதயம் பண்படணும். அந்த இருதயம் பண்படலைன்னா அதை பக்குவப்படுத்துவதற்கு முயற்சிக்கணும். இன்னும் அடுத்த வசனத்தை படிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக் கொள்கிறோம். அப்ப அந்த இருதயம் பக்குவப்பட்டா நாம வேண்டிக் கொள்வது எதுவோ, சொந்த வீடா இருக்கலாம், தெய்வீக சுகமா இருக்கலாம், பெரிய ஆசீர்வாதமா இருக்கலாம்,
இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல மனசு மாறணும். கவனிச்சிங்கன்னு சொன்னால் ஆண்டவரோடு இருந்த சீஷர்களுக்கு கூட இது புரியல. நிறைய பேர் மனசு மாறாமல் தான் இருந்தாங்க. நீங்கள் பைபிளில் ஒரு சில வசனங்களை வாசித்துட்டு அங்கே போகலாம் பாரு. யோவானுடைய புத்தகம் 14வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. வந்தவங்க 4ஆம் வசனத்தில் இந்த வாசிங்களேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி? நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒரு வழியை அறிந்திருந்தார். இந்த இடத்துல இருக்கிற திருச்சபை மக்களுக்கு உங்களுக்கு அந்த வழி தெரியுதா? கொஞ்சம் கவனித்து பாருங்க. நான் போகிற வழியை, பிதாவை அறிவதே நித்திய ஜீவன். அப்போ கவனிங்க, முதல்ல பரலோகம் போகணுங்கிறது எதுக்கு அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் சொல்றார், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறேன். எங்க போறாரு? பிதாவுடைய வீட்டுக்கு போறாரு. இவங்க சீஷர்கள் சொல்றாங்க, நீங்க போகிற இடத்த நாங்க எப்படிங்க தெரிய முடியும் அப்படின்னு. ஆனா அவருக்கு தெரியுது நான் எங்க போறேன். நீங்க திருச்சபைக்கு ஒரு காரியம் தெரியணும், நாம போகிற இடம் எது? யாரை பார்க்க போறோம்? பிதாவை பார்க்க போறோம். பரலோகம் போறோங்கிறத விட்டுட்டு பிதாவை பார்க்க போறோம். பரலோகம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்குங்கிறத விட பிதாவை அறிவதே நித்திய ஜீவன், பிதாவுடைய அன்பை. ஏன்னா இது யூதர்களுக்கு புரியல, சீஷர்களுக்கு புரியல. அது புரியாததுனால தான், ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே சில சம்பவங்களும் நடக்குது பாருங்க. சில சம்பவமாக அப்படியே நடக்கிறதுனால இந்த இடத்துல கவனிங்களேன். இன்னொரு வசனத்துக்கு வந்துருங்க, இதை அப்படியே வச்சுங்க. யோவான் 14 வச்சுக்கங்க. 17வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 17 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவது. இப்போ இயேசு கிறிஸ்துவையும் பிதாவை அறிவது, பிதாவையும் குமாரனையும் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். குமாரன் யார், பிதா யார், இதை புரிஞ்சுக்கணும். பழைய தீர்க்க தரிசனங்களை வச்சு புரிந்து கொள்ள முடியாது. பழைய தீர்க்க தரிசனங்கள் எப்படி? பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கிதியோன் யார்? அவரு மக்களுக்காக போயிட்டு யுத்தம் பண்ணினார். யோசுவா என்ன பண்ணாரு? சூரியனை சந்திரனை நிறுத்திட்டு அந்த இடத்துல யுத்தத்தை நடப்பித்தார். மோசே யுத்தம் பண்ணினார், தாவீது யுத்தம் பண்ணினார், சிம்சோன் யுத்தம் பண்ணினார். இப்படி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆண்டவரால் எழுப்பப்பட்ட எல்லாரும் என்ன செய்தாங்க? யுத்தம் பண்ணினாங்க. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவை நினைச்சுக்கிட்டாங்க, இவரும் நமக்காக யுத்தம் பண்ணுவார், எதிரிகளை கொன்று குவிப்பார், அப்படியே சத்துருக்களை வெட்டி வீழ்த்துவார். இவர் இப்படி செஞ்சா ஒரு 10 என்னது இப்படி செஞ்சா அவன் கீழே விடுறான் இல்லையா, அந்த மாதிரி அவன் ரத்தம் கைக்கு செத்து போவான். இப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. ஏன் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா, அவங்க நினைச்சது வேற. மேசியானா எப்படி வருவார்? ஒரு ராஜாவாய் வருவார். ஏன்னா இங்க இருக்கிற ராஜாக்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா, அப்ப ராஜாவுடைய குமாரன், ராஜகுமாரன் அவர் எப்படி வருவார்? தேவகுமாரன் அவர் எப்படி வருவார்? அதை குறித்து அவங்க மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, மேசியா பெரிய அரண்மனையில் பிறப்பார். ஆனால் அவர் எங்கே பிறந்தார்? இருக்கிறதுலே சின்ன ஊராகி பெத்லகேமில் பிறந்தார். பெத்லகேமில் பிறந்து அவர் தொழுவத்தில் முன்னணியில் கடத்துறாங்க. எது இப்படி இருக்க இவங்க எப்படி இவரை ராஜாவா? ஏன்னா இவங்க பார்த்த ராஜாலாம் வேற. இந்த ராஜாக்கள் குதிரைப்படை, அந்த படை, இந்த படை, பெரிய படைகளை வைத்து இந்த ஜனத்துக்காக யுத்தம் பண்ணினாங்க. அப்ப யூதர்களை மீட்கும்படி, யூதர்களுக்காக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் சொன்ன உடனே அந்த இயேசு எப்படி இருப்பார்? யூதர்களுக்காக பயங்கரமா யுத்தம் பண்ணி அடுத்தவங்களெல்லாம் சங்காரம் பண்ற ஒரு மாதிரி இருப்பார்னு தான் இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால இவங்க கற்பனைக்கு தேவனை புரியல. நான் சொல்ல வர்றது, உங்க காயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க, கிறிஸ்து கிட்ட கொண்டு வாங்க. அந்த அரவணைப்புக்குள்ள வருவதற்கு, உங்கள் காயங்கள் ஆற்றப்படுவதற்கு முதலாவது இருதயத்தை குணப்படுத்துங்க. இருதயமே மகா கிறுக்கும் கேடு நிறைந்ததுன்னு வசனம் சொல்லுது. அந்த இருதயத்தை மாத்துங்க. நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, எனக்கு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு சுகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு எனக்காக சாபமாகி அவரா மரித்தார். இப்போ நீங்க அந்த யோவான் 14க்கு வந்துருங்க. 14 வந்தீங்கன்னா 21 படிங்க. யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்ப என்ன சொல்லப்படுகிறதுனா, பிதாவையும் குமாரனையும் அறியணும். உங்க இருதயத்தை மாற்றுங்க. எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிற ஒருவர் இருக்கிறார், இந்த உலகத்தில் என்னை விட்டு பிரியாதவர் ஒருவர் இருக்கிறார், என்னை குணப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், எனக்கு பரிகாரி ஒருவர் இருக்கிறார். நான் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உயர்னு நினைச்சனோ
அதையெல்லாம் திரும்பவும் எனக்கு அந்த நினைவுகளை கொண்டு வந்து என் மன விருப்பத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அந்த உணர்வு நமக்கு வேணும். பாருங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்போஸ்தலருடைய புத்தகத்துக்கு வாங்க. அப்போஸ்தலருடைய புத்தகம் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. இங்க 5வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1லிருந்து படிக்கலாம். படிங்க, எல்லாரும் படிங்க பார்க்கலாம். அனனியா எனும் பேர் உள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் ஒரு கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதங்களிலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இதே அனனியாவும் இதே சப்பிராலும் நிறைய திருச்சபையில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்த ஊழி, இன்னைக்கு இந்த ஊழி இருந்தால் என்ன ஆகுறதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்கே என்ன நடக்குது? அனனியா சப்பிராவும் பேசிக்கிறாங்க. பேசிட்டு அதில் வந்து அனனியா என்ன செய்கிறாரு, ஒரு பங்கை வஞ்சிச்சு வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கிரயத்தை கொண்டு வர்றாரு. இப்போ கவனிங்க, இப்போ 4ஆம் வசனத்தை படிங்க. அது விற்கிறதுக்கு முன்னே, அதாவது அந்த பணத்தை நீ கையில் வாங்கிறதுக்கு முன்னாடி அது உன்னுடைய பணம். எப்போ உன் கையில் வந்ததோ அப்போவே 10ல் 1 யாருடையது? ஆண்டவருடையது. அதே போல் நீ காணிக்க கொடுக்குறன்னு சொல்லி பொருத்தனை பண்ணினதும், கர்த்தருக்குன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டா அதை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுத்துடணும். பொருத்தனை பண்ணிட்ட பிறகு யோசிக்கிறதும் பொருத்தனை பண்ணி செலுத்தாமல் இருக்கிறதும் ஒரு மனுஷனுக்கு என்னவா இருக்கும்? கன்னியா இருக்கும். நீ ஆண்டவருக்காக செய், அடுத்தவனை பார்க்காது. இந்த உலகம் வந்து எதை செய்தாலும் தூஷிச்சுட்டு தான் இருப்பாங்க. இப்போ நடக்கிறது என்ன? 4ஆம் வசனம், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பு அதில் கிரயத்தை உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. கொஞ்சம் கவனிங்க, இந்த சபையை பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இந்த சபை என்ன செய்தான்? நீ ஏன் இப்படி வஞ்சித்தனை கேட்ட உடனே அந்த பாவத்து நிமித்தம் அந்த இடத்துல செத்து போயிட்டாங்க. செத்த உடனே அவங்க மனைவிக்கு கூட பாடியை காட்டல. இன்னைக்கு ஏதாவது ஒரு சபையில் அப்படி ஒருத்தர் செத்து போயிட்டா சர்ச்சில் இருக்கிற ஜனம் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிட்டா விட்டுருவாங்களா? சொந்த மனைவிக்கு கூட இவன் பாடியை காட்டல, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பலை. எசேக்கியாவுக்காவது ஆண்டவர் சொல்லியிருந்தார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பு, வர்றவன் மேலதாளத்தோடு வரட்டும்னு சொல்லி அங்கேயாவது ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒரு வாய்ப்பும் இல்லை. இறந்தவனை தூக்கி அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்படி அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு உடனே அடுத்து சப்பிரால் வராங்க. இப்போ கவனிங்க, இவளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. என்ன நடந்ததுன்னே தெரியாமல் ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தான். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானே விற்றீர்கள்? கேட்குறா, எவ்வளவுக்கு விற்ற? இவ்வளோதான் சார் விற்றுது. இவ்வளோதான் விலை போச்சா? ஆமாம். இல்லை, எவ்வளவுக்கு விற்ற? இவ்வளவுக்கு தான் விற்றேன். எவ்வளவு பணம் வாங்கினேன்? இவ்வளவு தான் வாங்கினேன். இல்லை அப்படின்னு கேட்டேன். இவ்வளவுக்கு தாங்க வாங்கினேன், நம்புங்க, இவ்வளவுக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நிற்கிறாங்க. இவ்வளவு தாங்க என் தசம் பாகம், இவ்வளோ தாங்க என் சம்பளம், இவ்வளோ தாங்க வந்தது அப்படின்னு சொல்லி அனனியா வந்து சப்பிரால் வந்து சொல்கிறாங்க, இதுதான். அதுக்கப்புறம் பாருங்களேன், அடுத்து பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானே விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினுடைய கால்கள் வாசற்படியில் வந்து நிற்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டால். வாலிபர்கள் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணிட்டு வந்தோடனே அடுத்த அடக்காராதனைக்கு என்ன செய்கிறாங்க? தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ கவனிங்க, இந்த அனனியாவும் சப்பிராவும் தவறான அறிக்கை நிமித்தம், அதனால தான் இந்த தவறான அறிக்கைகள் இன்னைக்கு அநேகர் செய்கிற தவறு என்னன்னு சொன்னால், சில பேர் சொல்கிறாங்க, பிள்ளைகள் கீழ்ப்படினா நான் இல்லைனா தாண்டா உங்களுக்கெல்லாம் அருமை தெரியும். இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணவே கூடாது. இந்த அனனியா சப்பிரால் பண்ண அறிக்கையின்படி தான் தங்களுக்கு மேலே மரண வார்த்தைகளை பேசுவது. நான் இல்லைனா தான் உங்களுக்கு என் கஷ்டம் தெரியும், நான் இருக்கிறவெல்லாம் இந்த அருமை புரியாது, உங்களுக்கு நான் என்ன நாயாக உழைக்கணுமா, இப்படியெல்லாம் இந்த வார்த்தைகளெல்லாம் பேசாதீங்க. இந்த வார்த்தைகளெல்லாம் பேசாமல் புத்தி சொல்லுங்கள். தம்பி இதை புரிஞ்சுக்க, பாப்பா இதை புரிஞ்சுக்க,
அண்ணா இதை புரிஞ்சிக்க, அப்பா இதை புரிஞ்சிக்கன்னு சொல்லி உங்கள் குடும்பத்துக்கு முடிஞ்சால் புரிய வைங்க. உங்களுக்கு மேலே சாபத்தின் அறிக்கைகளை பண்ணாதீங்க. இந்த இடத்துல சாபத்தின் அறிக்கை பண்ணாங்க. திருப்பி பேதுரு தான் கேட்குறான். அதனால தான் உங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு உங்கள் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையா இருங்க, உங்களுடைய பேச்சை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. எதை அறிக்கை பண்ணுறோம்? ஆண்டவரே தயாளனா இருக்கும்போது நீங்கள் ஏன் சாகணும்னு நினைக்கிறீங்க? என்ன கோபம் வந்தாலும் போய் சாவு சனியனே, ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்க, கொன்றுவேன் அப்படியெல்லாம். அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சில பேர் வாயில் அந்த மாதிரி வரலாம். ஒரு சிலரை பார்த்துருக்குறேன், ஆவன்னா கொன்றுவேன். பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, புருஷனை பார்த்து சொல்லுவாங்க, வீட்டில் எல்லாரும் எல்லாரையும் கொண்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு சிலருக்கு வாயில் வர்றது தான், ஆவன்னா கொன்றுவேன். சரி கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாயில் அதுபோல வார்த்தைகள் நிதானிங்க டெய்லி. அது ஒரு நாளில் வராதுங்க. இந்த சத்தியத்தை அறிய தான் மனது மாறும். அந்த மனமாற்றத்துக்கு வேதத்தில் நிறைய வசனங்களை பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. இந்த இருதயம் மாறுவதற்கு சில காரியங்களை கவனிங்க. தசம பாகம், காணிக்கைகள், ஜெபம், இதிலெல்லாம் நீங்கள் வஞ்சிக்கப்படாதீங்க. அதே போல் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க பாருங்க, காலையில் எழுந்து ஜெபிக்கணுமா? ஏன் 10 மணிக்கு ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டாரா? ஏன் 3 மணிக்கு ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அதுபோல் நிறைய வார்த்தை பேசுகிறாங்க இல்லையா? அந்த ஆளுங்கள்லாம் கவனிங்களேன். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அப்போது ஒருவேளை நினைக்கலாம், ஏன் காலையில் ஜெபம் தான் கர்த்தர் கேட்பாரா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. வாயில் சாப்பிட்டா மட்டும்தான் சாப்பாடு போகுமா? மூக்கு வழியாக டியூப் வச்சு விட்டால் கூட தான் உள்ளே போகும். அதுக்காக ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்க? அப்படி தானே இறக்குறாங்க. சில பேருக்கு இங்கேயே ஓட்டை போட்டு உள்ளே இறக்கிட்டு இருக்காங்க. உனக்கு பசிக்குதுங்கிறதுனால அப்படி ஏதாவது ஓட்டை போட்டு இறக்கலாமா? அது ஒரு ஒழுங்காகுமா? அப்போ கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு செயல். அதிகாலை கர்த்தருடைய வேதம் சொல்லுது, காலையில் முதல் இடம் கர்த்தருக்கு. அதிகாலையில் எழுந்திருக்கிற அந்த பழக்கத்துக்கு வாங்க. அந்த பழக்கத்துக்கு வர விடாதபடி தடையா இருக்கிற அந்த செல்போனை முதல்ல உடச்சி தூக்கி தூர ஏறிங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எடுத்தவங்க வாசிங்களேன், 17 படிங்க. ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பவுல் எழுதும் பொழுது கொரிந்து சபைக்கு புத்தி சொல்றார். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு போறதுக்கு நான் வரலைங்க, நான் எதுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் விவரிக்கிறார். அவர் விவரிக்கிறத கொஞ்சம் கவனிங்களேன். ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடி சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே. இப்ப பாருங்க, சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று. இப்போ பிரச்சனை என்ன? புத்திசாலிகளை முட்டாளாக்குறது கிடையாது. பிரச்சனை என்னன்னு சொன்னா, கர்த்தரை அறிகிற அறிவில் சில பேர் என்ன செய்வாங்க, ஆமா ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சிருவாரா? அது போல அவிசுவாசமான எண்ணம் இருக்கு பாரு. தான் புத்திசாலி நினைச்சு, ஆமா ஆண்டவர் எல்லாம் என்ன செய்வாரு, வயதான நோய் வரத்தானே செய்யும், வயதான அந்த பிரச்சனை வரத்தானே செய்யும், இந்த மாதிரி பிரச்சனை பேசுறாங்க இல்லையா? அவர்களுக்கு தான் உன்னை நீ ஞானி நினைக்காத, உன் பலவீனத்தில் அவரால் உதவி செய்ய முடியும். அந்த இருதயம் மாறணுங்கிறதுக்காக. அடுத்து இந்த சிலுவையை பற்றின உபதேசம் நம்முடைய கவனத்தில் வர வேண்டியது. இந்த சிலுவை ஒரு மோசமான மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். சாபமான ஒரு மரணம் எதுன்னு சொன்னால் சிலுவை மரணம் தான். ஏன்னா அந்த மரணத்தில் துடிக்க துடிக்க சாவாங்க. அப்போ சிலுவை ஒரு சாபமான ஒரு சின்னமாக இருந்தது. அந்த சாபமான சின்னத்தை ஏன் இப்போ எல்லாரும் சிலுவையை எல்லா இடத்துலையும் போட்டுக்கிறாங்க, நிறைய சர்ச்சில் வெளியில் இதெல்லாம் ஏன் வைக்கிறாங்கன்னா, இந்த சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த சாபமான சிலுவையில் என் சாபத்தை கர்த்தர் எடுத்துட்டாரு. இந்த சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் இயேசு எனக்காக சாபமாகி என்னை மீட்டிருக்கிறான்னு இருதயத்தில் மாற்றம் வரணும். இந்த மாற்றம் உள்ள இருந்தே சிலுவையை பார்க்கும் பொழுதுதான் இயேசு இந்த சிலுவையில், இந்த சிலுவைனா அந்த சிலுவை போய் தொட்டு கும்பிடாதீங்க, இது போன்ற சிலுவையில் எனக்காக சாபமானார். இந்த சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் ஏன் சிலுவையை முக்கியப்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த சிலுவையில், அதாவது அந்த சிலுவையில், இது போன்ற சிலுவையில் கிறிஸ்து சாபமாகி நம்மை மீட்டிருக்கிறார், மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கவனிங்க. அதனால் அவர் எழுதுறாரு பாருங்க, ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? பிரச்சனை என்ன? ஞானமா இருக்கிறது பிரச்சனை அல்ல,
என்ன ஞானம் சொன்னா, தான் ஞானின்னு சொல்லி கடவுளுடைய படைப்பையும் கடவுளுடைய கிருபைகளையும் உதாசனமா படுத்தி, எங்களுக்கெல்லாம் எங்கெங்க அற்புதம் நடக்க போகுது இந்த பேச்சு பேசக்கூடாது. எங்களுக்கு தான் அற்புதம் நடக்கும், எனக்கு தான் அற்புதம் உண்டு, எனக்காக கிறிஸ்து சாபமானார், அப்படி பேசணும். அதுக்கப்புறம் சொல்றார், இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு. இன்னைக்கு ஒரு சிலருக்கு பைத்தியமா தான் தெரியும். கவனித்துக் கொள்ளுங்க, கர்த்தர் ஆசீர்வாதம். அடுத்து சொல்றார் பாருங்க, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாம். இது படிங்க, இது எல்லாரும் சொல்லுங்க. யூதருக்கு இடரலாயும், அடுத்து கிரேக்கருக்கு பைத்தியமாயும். இங்க ஏன் இவங்களுக்கு இந்த பிரச்சனை? யூதர்களுக்கு இடரல். ஏன் இடரல்? யூதர்கள் எதிர்பார்த்த ராஜா வேறு. இங்க சீஷர்கள் இருக்கிறாங்களே, 12 சீஷர்கள், பேதுரு, யூதாஸ், எல்லாரும் எதிர்பார்த்தது வேறு. ஏன் பேதுரு கத்தியோடு சுத்திக்கிட்டு இருந்தார் தெரியுமா? ஒரு நாளைக்கு நம்ம ஆண்டவர் வந்து வாங்க எல்லாரும் ஆயுதத்தை எடுங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவன் எதிர்பார்த்த, அங்க கூட்டிட்டு போகும்போது கூட கேட்கிறாரு, உங்ககிட்ட பட்டயம் இருக்கா? 2 இருக்கா ஆண்டவரே, போதவான்னு கூட்டிட்டு போறாரு. அப்ப அவங்களுடைய மனசு என்ன ஆயிடுச்சு? ஓ, யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாரு, அடுத்து அவர் களத்தில் இறங்கினா நாம என்ன செய்யணும்? அவருக்கு முன்னாடி சக்கு சக்குன்னு எல்லாரையும் குத்திட்டு போயிடணும்னு சொல்லி இவனுக்கு அந்த உணர்வு உண்டாயிடுச்சு. எதுக்குன்னு சொன்னா, இவங்க எதிர்பார்த்து, அதான் யூதர்களுக்கு இடரல். ஏன்னா யூதர்கள் பார்த்த ரட்சகர் வேறு. ராஜாக்களை எழுப்புகிறார், அவங்க எல்லாம் யுத்தம் பண்ணினாங்க. யோசுவாவை எழுப்பினார், அவர் என்ன செய்தார்? வானத்துல சூரியனை சந்திரனை நிறுத்தி வச்சு சண்டை போட்டு எதிரிகளை கொன்று குவிக்கிறார். கிதியோன் யுத்தம் என்றார். சிம்சோன் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிம்சோன் கூட என்ன செய்யறான்? கடைசியில அந்த தூணை தள்ளி எல்லாரையும் கொண்டு போடுறான். எல்லாருமே சிம்சோன் உயிரோடு இருந்து கொன்னவங்களை விட அவன் கடைசி நாளில் அந்த காசா பட்டணத்தில் அவனை வேடிக்கை பார்த்த இடத்துல அந்த தூணை தள்ளி கொன்னாம்பார், அதுதான் அதிகம். எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன? யூதர்களுக்காக ஒருத்தர் வருவாரு, அவர் எதிரிகளெல்லாம் கொன்று குவிப்பாரு. இதுதான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு. பைபிளை கவனிச்சுட்டு வாங்க. இங்க அந்த சிலுவை பற்றின உபதேசம் நிறைய பேருக்கு புரியல. கொலைசெயர் 1 அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கொலைசெயர் 1:20 படிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, சமாதானம் இல்லாமல் நோயோடும் பலவீனத்தோடு இருக்கிற எல்லாருக்கும் சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாய். நல்லா கவனிங்களேன், பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் பூலோகத்தில் இருக்கிறவைகளையும் உங்களையும் பழைய பரிசுத்தவான் எல்லாரையும் ஒன்னாக்குகிறது பிதாவுக்கு சித்தமா இருந்தது. ஒரு யூதன் எங்க இருக்கிறானோ அதே இடத்துல தான் நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் பிதாவுக்கு ஏசப்பா எப்படி பிள்ளையோ அதே போல நாமளும் பிள்ளைகள். அப்ப கவனிங்க, அதை உண்டாக்க தான் சிலுவையில ரத்தம் சிந்தினார். அதை தான் சொல்றார் இங்க. கவனிங்க, அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை யுத்தத்தை அல்ல, சமாதானத்தை, நீங்கள் அந்நியர் அல்ல, நீங்க அவருடைய பிள்ளைகள் என்கிற சமாதானத்தை, நீங்க வெளியே நிற்க வேண்டாம், உள்ள வரணுங்கிற சமாதானத்தை, நீங்க அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய பாக்கியம், நீ அந்நியன் அல்ல, பரதேசி அல்ல, வெளியே நிற்கிறவன் அல்ல, உள்ள வரும்படியான பாக்கியத்தை கொடுக்க அந்த சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளுக்கும் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் அவர் என்ன செய்தாராம்? ஒப்புரவாக்கி கொள்ளவும். அடுத்த வசனத்தை படி 21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படி அவருடைய மாம்சத்திலே, அவர் மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவானீர்கள். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். எப்படியாகும்? அவருடைய பிள்ளைகள் என்றும் அவருக்குள் அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு என்றும் இங்க பைபிள் சொல்லுது இல்லையா? முன்ன நீங்க மனசாட்சியின்படி துர்க்கிரியைகளின்படி இருந்தீங்க, இப்ப நீங்க மனசாட்சியின்படி இயேசு என்னை மன்னித்தார், இயேசுனை ஏற்றுக்கொண்ட மனதளவில் முதல்ல பரிசுத்தமாகி இந்த இடத்துல இணையறீங்க. புரியுதா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அடுத்து சொல்லுது பாருங்க, 23 பாருங்க. அந்த சுவிசேஷம் இல்ல 22ல இருந்து வாங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாக்கும் நம்பிக்கையை விட்டு அசையாமல், நீங்க அந்த கேட்ட சுவிசேஷத்தை கேட்டீங்க இல்லையா? இயேசு உங்களை ரட்சிக்கிறவர்,
இயேசு உங்களுக்காய் சாபமானார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், இயேசு உங்களை குணமாக்குவார், இயேசு உங்கள் கடனிலிருந்து விடுதலை கொடுப்பார், இயேசு உங்களை எல்லா வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார் என்ற அந்த சுவிசேஷத்தில் உறுதியான இல்லைங்க. யாராவது இந்த நோயை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்னா இல்ல இது ஆண்டவர் கொடுக்கல, இந்த நோயை எடுக்கிறதுக்காக ஆண்டவர் என்கிட்ட வந்திருக்கிறார் அப்படி சொல்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, 23 படிங்க. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழே இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது, அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். பவுல் சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு நான் வரலப்பா, சிலுவையை பற்றி உங்களுக்கு பிரசங்கிக்கவும், நீங்கள் புறஜாதியா வெளியே நில்லாம ஒரு யூதனை போல கிறிஸ்துவண்டை கிட்டி சேரவும், பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கவும், நீங்கள் அந்நியர் அல்ல, குத்த மனசாட்சி உங்களுக்கு வேண்டாம், முன்ன வேற எப்ப நீ சபைக்குள்ள வந்துட்டியோ அப்பவே நீ தேவனுடைய பிள்ளை, அந்த உணர்வு உண்டாகிறதுக்காக இதை பிரசங்கிக்க தான் நான் வந்தேன்னு சொல்லி பவுல் பிரசங்கிக்கிறார். ஏன்னா பவுலு கூட முதல்ல புரியல. பவுல் எப்படிப்பட்டவர்னா மத வைராக்கியம் கொண்டவர். அவர் என்ன செய்தார்னு சொன்னா, தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு ஸ்தேவானைய கல் எறிஞ்சு கொன்னவர். கவனிங்களேன், இப்போ இந்த இடத்துல படிச்சோம் இல்லையா, அந்த இடத்துல யூதர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? இடரல். யூதருக்கு வாசிச்சோம் இல்லையா, யூதர்களுக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியம். கிரேக்கர் யாருன்னு சொன்னா, கிரேக்கர்கள் சாஸ்திரிகள், இந்த நிறைய விஞ்ஞானிகள் வராங்க இல்லையா, தத்துவ ஞானிங்க, சாக்ரட்டிஸு, அறிவியல் ஞானிங்க, இவங்கெல்லாம் யாருங்கன்னு சொன்னால் இந்த தத்துவ ஞானியெல்லாம் கிரேக்கர்கள் தான் ரொம்ப சாஸ்திரங்கள் எல்லாம் வளர்ந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொன்னால் அது எப்படி தோணுது? அவங்களுக்கு பைத்தியமாக தோணுது. ஏன்னா கடவுளை பற்றி அவங்களுக்கு புரியல. அதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தானே நினைக்கிறாங்க. யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க? இடரெல்லாம் நினைக்கிறாங்க. ஏன்? யூதர்கள் எதிர்பார்த்த மேசியா வேற, தாவீது மாதிரி வருவார், சிங்காசனத்தில் ஏறி உட்காருவார், யாருங்க அந்த படையை திரட்டுங்கன்னு சொல்லுவார், எதிரிகளை கொன்று குவிங்கின ஆளுக்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் கத்தியை கொடுத்து அனுப்புவார், அப்படி ஈட்டியோடு கேடயத்தோடு வருவார், இப்படியெல்லாம் நினச்சாங்க. ஆனால் இங்கே நடந்தது என்ன? அவர் ஈட்டியோடும் கேடயத்தோடும் வரல, தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால மீட்கும்படி நம்மிடத்தில் வந்தார். அப்போ கவனிச்சு பாருங்க, இது அவங்களுக்கு புரியல. இது புரியாமல் போனதுக்கு காரணம் யோவானுடைய புத்தகம் 18வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவானுடைய புத்தகம் 18வது அதிகாரம். சீஷர்கள் கூட என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? எப்போ நம்ம ஆண்டவர் அந்த களத்தில் இறங்குவார். இப்போ களத்தில் இறங்கிட்டாருன்னா நாம் என்ன செய்யலாம்? அடித்து எவெல்லாம் நம்மளை எங்கெங்கெல்லாம் கூட போகும்போது, ஆண்டவர் கூட போகும்போதெல்லாம் பார்த்துட்டே வந்தானுங்க. அவரை கொல்லும்படி வகை தேடினவங்க. அதாவது சில கவனிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம இவங்க ஒரு டீமில் ஒருத்தரை கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்க, அடுத்து 10 பேரும் சபதம் எடுப்பாங்க, அந்த கொன்ன போர் சேவைகள் அட்லீஸ்ட் ஒரு 10 பேரையாவது நம்ம கொண்டு குவிக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம்? அந்த தீர்மானத்துக்கு இவங்களுடைய மனது அப்படி தான் இருக்குது. அதை மாற்றார். ஏன்னா இவங்களுக்கும் ஆண்டவர் அப்படி தான் பார்த்துட்டு வராங்க. யூதாஸ் காரியத்தை ஒரு கிரீடத்தை செஞ்சு வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருக்கான். எப்போ அவர் தலையில் தூக்கி வைக்கலாம், எப்போ அவரை தலையில் தூக்கி வைக்க ராஜாவாக்கலாம், அப்படி அவர் ராஜாவாயிட்டார்னா இவங்களோட பேச்செல்லாம் எப்படி தரமா இருக்கு. அடுத்து சீக்கிரத்தில் இப்போ ஜனங்களாம் தேடி வராங்க. இவர் அங்கங்கே அற்புதம் பண்ணுறாரு, பேயை விரட்டுறாரு, நோயை குணமாக்குறாரு, மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே மக்கள் மத்தியில் எல்லா கலிலேயா கடலில் அந்த சிரேனா பட்டணத்தார், கலிலேயா அந்த தேசத்தார் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் இப்போ என்ன செய்யுது? அந்த பேர் புகழ் பரவிட்டே இருக்கு. 3 வருஷத்துக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே பரவி அவர் தலைவர் ஆகிடுவார். அப்போ வலது பக்கம் யாரு, இடது பக்கம் யாரு? இவங்களுடைய டிஸ்கஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கு. ஆண்டவரே, நீர் சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது உங்கள் வலது பக்கத்தில் யார் உட்காருவோம், எங்களில் யார் உட்கார வைக்க போறீங்க? இந்த பேச்சுகள் நிறைய போயிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஒரு நாள் ஈட்டி எடுப்பார், இப்போ அவர் களத்தில் இறங்குவார். ஏன்னா இவங்க எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இதை கவனிச்சாலே உங்களுக்கு புரியும். பாருங்களேன், யோவானுடைய புத்தகம் 18வது அதிகாரத்தை எடுத்துட்டு 31 பாருங்க. 18:31. அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதாவது இந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து எல்லா ஜனங்களும் சிலுவையில் அறையும் சொல்றாங்க. பிலாத்து பார்க்குறான், இவர்கிட்ட எந்த குற்றமும் கிடையாது. அப்போ யோசிக்கிறான், நான் ஏன் இவரை ஒரு நல்ல மனுஷனை ஏன் கொல்லணும், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் பார்க்கலைன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இல்லைங்க, எங்கள் மதத்துக்கு விரோதமாக இவர் தன்னை தேவன் என்று சொன்னார், அதனால இவர் தேவன் கிடையாது, இவரை நீங்கள் கொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது பிலாத்து சொல்கிறான், அதை நான் செய்ய முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் மதத்தில் ஒரு கொள்கை இருக்கு இல்லையா, யாராவது தப்பு பண்ணால் கல் எறிஞ்சு கொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் கல் எடுத்து அடித்து கொண்டுங்களேன் அப்படின்னு சொல்லி. ஏன் கல் எறிஞ்சு நாங்கள் கொண்டுட்டோம்னு சொன்னால் எங்களை நீ கொலைகாரன் கொண்டு போய் சிறையில் வச்சிடலான்னு பார்க்குறியா? அதுக்கு அடையாளத்தை இல்லையே. அதான் வாசிக்கலாம் பாருங்க. இப்போ சொல்கிறாங்க பாருங்க. அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவரையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம்
இல்லை, எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நாங்கள் கொல்ல முடியாது, அதனால நீங்க தான் என்ன செய்யணும், இவரை சிலுவையில் அறையணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே இங்க என்ன நடக்குது அப்படி சொன்னா, நீங்க யோவான் 18:1 படிக்கலாம் பாருங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு, அதாவது சீஷர்களை ஜெபம் பண்ண போறாரு கெத்செமனே தோட்டத்துக்கு. அவங்க ஜெபம் பண்ண போகும்போது இந்த சீஷர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னா, இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷர்களுடன் கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதில் அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷருடன் கூட அடிக்கடி அங்கே போய் இருந்தபடியினால் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் போர் சேவர்களின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரனையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும், இப்ப கவனிங்க, இந்த சீஷர்கள் இதெல்லாம் பார்க்கறாங்க. வரவங்க எப்படி வந்திருக்காங்க? பந்தயத்தோடும் ஈட்டியோடும் ஆயுதங்களோடும் கேடயத்தோடு வந்திருக்கிறாங்க. எப்பவுமே யூதருக்கு ராஜா என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி வர்றவரில் பார்த்திருப்பார். யுத்தம் ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்குங்க, நீங்களும் புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போவாங்க. அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கிட்ட ஆண்டவர் கேட்டார், உங்ககிட்ட பட்டயம் இருக்கா, ஒன்று படிச்சுட்டு வர கவனிச்சுட்டு வாங்க. இப்போ இந்த இடத்துல கேட்குறாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவர் என்ன செய்கிறாரு, பேசுறார், ஒரு ராஜ துணியில பேசுறார். இப்போ கவனிங்க, அடுத்து பாருங்க 4ஆம் வசனம். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள்? இவங்களுக்கு தைரியம் வந்துச்சு. பாத்தியா, ஈட்டியோடு கேடயத்தோடு வந்து இருந்தவங்ககிட்ட இப்போ என்ன செய்யறார் ஆண்டவர், நேராக தைரியமா போய் கேட்கிறார், யாரை தேடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அடுத்து பாருங்க, அவர்கள் பிரதியுத்தரமாக நசரனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையில விழுந்தார்கள். இப்போ பேதுருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். யாரை தேடுறீங்க? நசரனாகிய இயேசுவை. அது நான் தான் அப்படி சொன்ன உடனே எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தோடனே ரெடியா இருக்கிறார். இப்போ அவன் எழுந்தவன் திருப்பி வந்தான்னா ஏதாவது ஒன்று பண்ணலாம். அடுத்து திருப்பி கேட்கிறார் பாருங்க. மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்கள் நசரனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்க. அதுக்கப்புறம் நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனை நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவர் என்ன செய்யற, பேதுரு யோசிச்சுட்டு இருக்கிறான், எப்போ இவர் இறங்குவார், எப்போ கொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்துட்டு இருந்தா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, இவங்க நினைச்ச மேசியாவே இல்லை. இவங்க நினைக்கிறாங்க இவர் என்ன பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ இவர் என்ன சொல்றாரு, இவங்களை வேணா விட்டுருங்க, என்ன வேணா பிடிச்சிட்டு போங்க. அப்போ அப்படி சொல்றத பார்த்தோன்னா, ஐயோ அப்போ இவர் சண்டை போட மாட்டாரா அப்படின்ற அளவு இவன் புத்தி ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கு. நீங்கள் இந்த ஒரு அதிகாரத்தை படித்தா உங்களுக்கு புரியாது. நீங்கள் லூக்கா 22க்கு வந்துருங்க. இதே சம்பவம் தான், இந்த பகுதி அப்படியே இருக்கட்டும். லூக்கா 22க்கு வாங்க, 31 படிங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு. சீமோன் யாரு? இது பேதுரு. சீமோன் பேதுரு குறித்து சொல்றார். அதுக்கப்புறம் பாருங்க, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுது. ஏன்னா இவனை இன்னும் குணப்படலை, அதனால நீ குணப்படுவே. அதுக்கப்புறம் நீ அடுத்தவங்களை குணப்படுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, அதற்கு அவர், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்னமே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின பொழுது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவில்லாதிருந்தது, குறைவா இருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர் இப்பொழுதே பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன். பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். இவங்களாம் எங்க போறாங்க? கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபம் பண்ண போறாங்க. ஜெபம் பண்ண போற இடத்துக்கு பட்டயம் எதுக்கு? இவங்க ஆஹா நம்ம தலைவர் ரெடி ஆயிட்டாரு, இப்போ சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு சொல்றான், சார் எங்ககிட்ட 2 இருக்கு சார், இங்க யுத்தத்துக்கு இங்க கவனிச்சு பாருங்க. அடுத்து திருப்பி அந்த 36 திருப்பி படிங்களேன். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன்
அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன். பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒரு பட்டயத்தை வாங்கி கொள்ள கடவன். அவர் எதுக்கு பட்டயத்தை கொண்டு வர சொன்னாருன்னா, அவனுடைய பாதுகாப்புக்காக. போகிற வழியில் ஏதாவது இருந்தால் அதை வெட்டி போடுறதுக்கும் தள்ளி போட்டுட்டு போகிறதுக்கும் தான் கொண்டு வர சொன்னார். இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அல்ல. இவங்க நினைக்கிற மாதிரி ஜனங்களை மீட்கிறதுக்கு சண்டை போட்டு மீட்க முடியாது. தேவனிடத்தில் கிருபையை தேடி தான் மீட்க முடியும். நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. விசுவாச அறிக்கை பண்ணி கர்த்தரை சார்ந்து தான் ஜெயிக்க முடியும். இங்கே கவனிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது. இப்போ அங்கே சொல்ற எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர், போதும் 2 பட்டயம் இருக்கு ஆண்டவரே, சரி போதும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போற. பின்பு அவர்கள் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு அவருடன் கூட சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவரிடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறிகிற தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டார். இப்போ இது எல்லாமே கெட்செமனே. ஒவ்வொரு மத்தேயு ஒரு மாதிரி, யோவான் ஒரு மாதிரி, லூக்கா ஒரு மாதிரி எழுதிட்டு வர்றார். இது எல்லாத்தையும் அலசி பார்த்தா, இதை அலசும் பொழுது எல்லாம் தெரியுது. எல்லாருமே இன்னைக்கு யுத்தம் பண்ணுவார், இன்னைக்கு கத்தி எடுக்க சொல்லுவார், இதே நினைப்பில் தான் இருந்தாங்க. கடைசி வரலும் பொறுத்து பார்த்தாங்க. ஒருத்த வந்து அவரை பிடிக்க வந்த உடனே கத்தி தூக்கி அவன் காதை வெட்டிட்டார். பேதுரு அவன் காதை வெட்டினோடனே அவர் சந்தோஷப்படுவார்னு பார்த்தா, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் மடிவான், உன் பட்டயத்தை உரையில் போடுன்னு சொல்லி அவன் காதை தூக்கி திருப்பி அவனுக்கு ஒட்ட வச்சுட்டார். யோசித்தான், இதுக்கு பின்னாடி இவர் பின்னாடி சுத்தனா நாம் ராஜாவாக முடியாது, மந்திரியாகவும் முடியாது, இவர் நம்மளை ஜனங்களே ராஜாவாக்குனா கூட இவர் விட மாட்டார் போல இருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர்களுக்கு இதுவரையிலும் தேவனுடைய ராஜ்யம் புரியலை. இன்னைக்கு பெந்தகோஸ்த கிறிஸ்தவர்களுக்கு கூட நிறைய பேருக்கு தேவ ராஜ்யம் புரியலை. அவர் என்ன பண்ணுவார், எதிரிகளை அழிச்சிருவார், உங்களுக்கு விரோதமாக வந்தால் அவனை கொன்றுவார். நிறைய பேர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, சில பாடுகள் வழியாக நாம் கடந்து போகிறதுக்கு கர்த்தர் அனுமதிச்சார்னா நம்ம நினைக்கிறோம், நம்மக்கிட்ட பணம் ஏமாற்றணும்னு ஆண்டவர் அடித்து ரத்தம் கக்கி செத்துருவான். இல்லை, ஆண்டவர் வந்து யுத்தம் பண்ணுகிறவர்களை ரட்சிக்கிறவர். வசனம் சொல்லுது பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது. இங்கே பட்டயத்தை இவர் கொண்டு வருவார்னு இவங்கெல்லாம் பட்டயத்தை எடுப்பார்னு பார்த்தா கடைசி வரலும் அவர் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் பேதுரு என்ன செய்கிறான், விட்டு போக மனசு வரல. எல்லாரும் போயிட்டாங்க. பேதுரு நினைக்கிறான், சரி கடைசியிலையாவது ஏதாவது சூமந்திரக்காளின்னு ஏதாவது சொல்லுவாரா, கடைசியிலையாவது கையை நீட்டி. அப்படி நீட்டினோடனே பிலாத்து அப்படியே நின்றுட்டான்னா எல்லாரும் பார்த்து, ஓய், ஏன்னா பைபிள் இதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக கையை நீட்டணும், அப்படியே நின்றுட்டான். அந்த மாதிரி பிலாத்து எழும்பி இவரை சிலுவையில் அப்படியே நின்றுவான். அவனை தூக்கி சிலையாக வச்சு, பத்தியா கிறிஸ்து விரோதமாக பேசுகிறேன், என்ன ஆச்சு இப்படி சொல்லி எல்லாரையும் நம்ம ராஜாவாயிடலாம்னு சொல்லி பல கற்பனை பண்ணி பார்த்தாங்க. கடைசி வரலும் அது நிறைவேறவே இல்லை. அவரை கொண்டு போயிட்டாங்க. அவரை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சி அவர் சிலுவையில் எப்படி சாவறாருன்னு சொல்லி எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. பேதுருவும் கண்ணீரோடு அதை பின்தொடர்றான். ஐயோ, அவர் கடைசியிலேயாவது ஏதாவது செய்வாரான். கடைசி வரலும் பாருங்கள், அவர் பேசிகிட்டே இருக்கிறாரு, அவங்கள மன்னிக்கிறாரு. கடைசி வரலும் பாருங்கள், அவர் துடிக்கவே இல்லை. ஐயோ என்னை கொண்டுட்டாங்க, எனக்கு வலிக்குது, அது எதையுமே சொல்லலை. அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அதே போல் மற்றவங்கள மாதிரி நாக்கு வெளியே தள்ளியோ கண்ணை எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவர் அழகாக ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு. பிதாவே, உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லிட்டு தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். எல்லாருக்கும் ஜீவன் போனவனே தான் தலை சாயும். ஆனால் இவர் தலையை சாய்ச்சிட்டு நான் என்னுடைய ஆவியை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டார். அப்போ இதை பார்த்த உடனே கடைசி வரலும் பேதுருக்கு ஒரு காரியம் புரியாமல் இருந்து அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது. அதுக்கப்புறம் கூட அவனுக்கு கடைசி வரலும் பேதுருக்கு புரியாமல் என்ன பண்ணுறான், சரி இருந்து அவரும் போயிட்டார். இனி இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. நேராக போய் இந்த ஓடி போனானுங்க பாரு, அவனுங்களை போய் கூட்டிகிட்டு வந்து, நான் மீன் பிடிக்க போகிறேன், யார் வரீங்க? அப்போ அவனுக்கு சொன்னானுங்க, இதுக்கு மேலே நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது, வாங்க போகலாம், எல்லோரும் மீன் பிடிக்க போகலான்னு போகிறாங்க. அப்படி போகும்பொழுது இவங்க வழக்கமாக மீன் பிடிக்க போகிறாங்க. அப்படி இப்போ மீன் பிடிச்சிட்ருக்காங்க. 3 நாள் கழித்த பிறகு இவங்களுக்கு இயேசு உயிர் தெழுந்தார் என்பது தெரியல. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவங்கள அந்த சீஷர்களோடு பேசிட்டு வர்றார். ஒரு சீஷர்களோடு பேசுகிறாரு. ஒவ்வொரு வேத வாக்கியம் ஒவ்வொரு விதமாக எழுதப்பட்டிருக்கு. இதை நான் பேதுரு குறித்து நாம் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். பேதுரு என்ன செய்கிறாரு,
அந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே அவருக்கு ஆண்டவர் தரிசனம் ஆவார். இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க. இந்த வெளிப்பாடு எப்போ பேதுருக்கு புரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே எல்லாருக்கும் சீஷர்களுக்கு போய் இதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேதுருவுக்கும் சொல்லுங்கன்னு சொல்றாரு. பேதுருக்கு சொன்ன உடனே பேதுருவை தூக்கிட்டு வராங்க. பேதுரு வந்த உடனே பேதுருக்கிட்ட கேட்குறாரு, பேதுருவை கூட்டிட்டு வந்து பேதுருக்கிட்ட கேட்குறாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? ஏன்னா இவன் பார்த்த இயேசு வேற. இப்போ கத்தி எடுப்பார், இப்போ கடைசி நேரத்தில் கூட கத்தி இருக்கான்னு கேட்டாரு. கடைசியில் கத்தி இருக்கான்னு கேட்டு கூட எதுவும் செய்யாம அவன் பார்த்த இயேசு வேற. அதனால தான் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு, தேவனுடைய ராஜ்யம் என்பது, சிலுவை பற்றின உபதேசம் என்பது எல்லாரையும் ரட்சிக்கணும், எந்த வியாதியஸ்தனா போகக்கூடாது. அதனால தான் பாருங்க, பேதுரு அதை புரிந்ததுனால தான், நல்லா கவனிங்க, பேதுருடைய நிழல் பட்டு அநேகர் சொஸ்தமானாங்க. ஏன்னா பேதுருக்கு அந்த சத்தியம் புரியுது. பேதுருக்கு ஒரு சத்தியம் புரிஞ்சது. என்னன்னு சொன்னா, இயேசு மனிதனோடு யுத்தம் பண்ணுகிறவர் அல்ல, சாத்தானோடும், சாத்தான் கொண்டு வருகிற துரைத்தனங்களோடும், அவன் கொடுக்கிற வியாதிகளோடும், அவன் கொடுக்கிற தரித்திரத்தோடு தான் இந்த உலகத்தில் போராட்டம். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், சுகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் சுகமாக தான் இருக்கணும். பேதுருவுக்கு அது புரியுது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்குறார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே நேசிக்கிறேன். திருப்பி கேட்குறார், பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே. மூணாவது முறையும் கேட்டார். மூணாவது முறையும் ஏன் கேட்டார்னா, அப்போ தான் ஆண்டவருக்கு பேதுருக்கு மொத்தம் புரிஞ்சு சாஸ்தாங்கமாக வந்துட்டு, ஆண்டவரே அந்த பேதுரு தான் இப்போ எழும்பி பிரசங்கம் பண்ணுறான், நசரனாகிய இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்தீர்கள், அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். எப்படி வைராக்கியமாக எழும்பி நிற்கிறாம, நாங்கள் சாட்சிகள். போய் கூப்பிடுறான், பிணியாளிகளை கூப்பிடுறான், வியாதி உள்ளவங்களை கூப்பிடுறான். இயேசு கிறிஸ்து வந்து யாரையும் அழிக்க வரல, எல்லாரையும் சுகம் கொடுக்க தான் வந்தார். இன்னைக்கு உன் நோய் குணமாகும், வா. போய் கூப்பிடுறான். அந்த பேதுரு போய் நிறைய பேர், எத்தனை பேரை பேதுருவால் தொட முடியும்? நிறைய பேரால் தொட முடியல, ஏன்னா அவ்வளவு கூட்டம் வருது. அப்போ என்ன செய்கிறாங்க ஜனங்க? பேதுரு நடந்து போகும்போது அவன் நிழல் படும்படி தூக்கிட்டு வந்து போடுறாங்க. நிழல் பட்டு அநேகர் சொஸ்தமானாங்க. கவனிங்க, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் மனம் மாறணும். உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு உறுதி வேணும், நான் ஏசப்பாவுடைய பிள்ளை. எழுந்து நில்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, நான் ஏசப்பாவுடைய பிள்ளை. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எனக்கு சுகம், எனக்கு கொடுக்கப்பட்ட பிறப்புரிமை. கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி, இயேசு எனக்காக ரத்தம் சிந்திய நோய்களை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யார் வியாதியோட போகக்கூடாது. உங்க வீட்டில் யாருக்காவது வியாதி இருந்தால் அதையும் சொல்லி இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் நல்லா கவனிங்க, உங்க ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபம். வேதம் சொல்லுது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். உங்க ஜெபத்தினால அற்புதம் நடக்கும். யாருக்கு உங்க வீட்டில் யாருக்காவது குழந்தை இல்லையா? உங்க சொந்தக்காருக்கு யாருக்காவது குழந்தை இல்லையா? யாராவது வியாதியில் இருக்காங்களா? யாராவது பிரஷர்ல இருக்காங்களா? என்ன வியாதியில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறபடி இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் காண்கிறவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. நீங்க இங்க ஜெபிக்க அங்க சுகம் நடக்கும். இந்த நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாய்களை தரங்க. இயேசுவின் நாமத்தில் வியாதி மாறணும். நான் வியாதியோ இடுப்பது தேவ சித்தம் அல்ல. எந்த வியாதி உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. உங்கள் சரீரத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள சுகம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய வியாதிகள் மாற்றும்படியாய் உலகத்தில் இருந்த நம்மை வேர்பிரித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி உங்களை தூக்கி எடுத்தார். அவருடைய மகனாக, அவருடைய மகளாக உங்களை தூக்கி எடுத்தார். அவர் உங்களை விட்டு விடுகிறவர் அல்ல. உங்களை வியாதியில் விட்டு விடுகிறவர் அல்ல. தரித்திரத்தில் விட்டு விடுகிறவர் அல்ல. அவருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டு. கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை அவர் தருவார். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். கேட்ட வேத வசனத்தின்படி, அறிக்கை செய்த வேத வார்த்தையின்படியாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் உமது நாமத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். இந்த இடத்தில் நிற்கிற கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறோம், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் சுகமானீர்கள். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர், நசரனாகிய இயேசுவானவர் உங்களை சுகப்படுத்தி விட்டார். நீங்கள் சுகமானீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. உங்கள் பெற்றோர் சுகமானார்கள். உங்கள் சகோதரிகள் சுத்தமானார்கள். உங்கள் சகோதரர்கள் சுத்தமானார்கள். உங்கள் பிள்ளைகளை பலுகவும் பெருகவும் பண்ணினார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.
வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். தேவன் அப்படி ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எல்லா துதிகான மகிமைகளும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.